அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 ஹவர்ஸ் இந்த படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லரே நமக்கு பல மில்லியன் கணக்கில் ஓடி நல்லா வரவேற்பை பெற்றிருந்துச்சு. சரி, இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கலியப்பெருமாள், இளையராஜா கலியப்பெருமாள் இவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இதில் சிபி சத்யராஜ் இவர் தான் ஹீரோவை நடிச்சிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எம்பி நியூஸ் அண்ட் தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். நம்ம எப்படி சார் அவனை பிடிக்க போகிறோம்? இந்த படத்தில் ஸ்டார்டிங்கிலே சிபி சத்யராஜ் காமிப்பாங்க. அவர் காமிக்கல அவர் ஒரு சின்ன பெரிய பெரிய ரவுடிங்க இந்த மாதிரி யார் அம்பட்டாலும் சரி கையில் சீக்கினாங்கன்னா அவங்க வெளுத்து வாங்கி மோசமான ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பார். அப்படிப்பட்டவர் சில நாள் கழித்து அவர் சபரிமலைக்கு மாலை போட்டுருவார். மாலை போட்டவுடனே அடுத்த நிமிஷமே அங்கே ஒரு பொண்ணு மர்மமான முறையில் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கம்ப்ளைண்ட் வரும். இப்படி இருக்கையில் என்னடா இப்படி மர்மமாக காணாமல் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை இவர் கண்டுபிடிக்க போவார். அங்கேன்னு பக்கத்தில் மாறி அங்கே 3 போலீஸ்காரங்க மர்மமான முறையில் சுட்டு கொல்லப்படுவாங்க. இங்கிட்ட இப்படி பிரச்சனை நடக்குது, இங்கே ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இப்படி குழப்பிக்கிட்டு இருக்கையில் இப்போ கோயம்புத்தூரில் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ஆம்னி பஸ் வரும். அந்த ஆம்னி பஸ்ஸில் ஒரு பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிட்டு இவர் போய் அங்கே போய் பார்ப்பார். அங்கே போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பையன் மர்மமான முறையில் இறந்து கிடப்பான். இந்த பிரச்சனை போலீஸ்கார் எப்படி இறந்தார், இந்த பொண்ணு எப்படி காணாமல் போனது, அங்கே ஒரு பையன் எப்படி இறந்தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் இந்த படத்தோட கதை. இந்த 10 ஹவர்ஸ் அப்படின்னா அந்த 10 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த கொலை, இந்த சுட்டு கொள்வது, இந்த எல்லாமே நடந்திருக்கும். இந்த படத்தில் உள்ள ஸ்டோரியும் சொல்லப்போனால் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஸ்டோரியே கிடையாது. இதில் சிபி சத்யராஜோட நடிப்பை ஸ்டார்டிங்கிலே அவர் பவர்ஃபுல்லாக இவர் அப்படிப்பட்டவரே அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே மிரட்டி எடுத்திருப்பாங்க. அவருக்கு ஒரு சினாக்விக் வீடியோ போட்டிருப்பாங்க. அவர் பேக்ரவுண்டில் என்னென்னலாம் பண்ணவர், எப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர் இப்படி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்லேயே சீனாக பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் சீனுக்கு ஏற்ற மாதிரிலாம் ஸ்டார்டிங்லேயே சீனை கொடுத்தாண்டி இதோட வேகம் அப்படியே படிப்படியாக அப்படியே கீழே குறைஞ்சு தான் போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு ஆம்னி பஸ்ஸில் இந்த மாதிரி டிரைவர் கண்டக்டர்லாம் இந்த மாதிரி தப்பான இதெல்லாம் நடந்ததுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாங்க ஆம்னி பஸ்காரங்களே இந்த படத்துக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு தான் பஸ்ஸில் போகிற எல்லாத்துக்குமே பயம் வரும். அந்தளவுக்கு தான் படத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் பாலியல் இந்த மாதிரி கொடுத்தா தான் படம் ஓடும் உங்களுக்கு அப்படி அளவுக்கு சிறுமியிலிருந்து பத்திரிகை துறை வரைக்கும் பாலியல் வழக்கை இது பண்ணி கிரேமாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த படத்தை டிஃப்ரெண்ட்டாக தேவையில்லாத ஒன்று கலந்துருக்கிறாரு. அப்புறம் அந்த படத்துக்கு மெயினாக என்ன சொல்ல போனால் அங்கே பஸ்ஸில் ஆம்னி பஸ்ஸில் லவர்ஸ் 2 பேர் வருவாங்க. அவங்க ஓடி போய் திருமணம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க லவ் பண்ணி ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தைய உருவாகி அவங்களோட எமோஷனல் காட்சி என்னாச்சு இப்படி கஷ்டப்படுறமே அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் காட்சியில் அருமையாக சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இதுவே இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பக்க பலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் இந்த படத்தில் ஸ்டோரியும் சொல்லப்போனால் அந்த 10 ஹவர்ஸ்க்குள்ளே என்னென்ன நடக்குது யூகிக்க முடியாத அளவுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இவங்களா இருக்குமா அப்படின்னு நினச்சி போகல. கடைசியில் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுத்த இயக்குனர் கடைசியில் இதனால தான் இவங்க கொலை பண்ணாங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு மொக்க கதையை இயக்குனர் கொடுத்துருக்குறாரு. அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் எடிட்டிங், சாங், மியூசிக் இது எல்லாமே சுமார் தான் சொல்ல முடியும். மற்றபடி இந்த படத்துக்கு ரேட்டிங் சொல்லப்போனால் 5க்கு 2 தான் கொடுக்கலாம். அந்தளவுக்கு தான் இந்த படம் ஒர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.